குட் ஆஃப்டர்நூனா. சரி, நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, வர ஏப்ரல் மாசத்துல நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது என்னன்னு தெரியல. எம்எல்ஏ எலெக்ஷன். ஒரு நல்ல எம்எல்ஏவை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா தான் நல்ல முதலமைச்சர் அமைவாங்க. நல்ல முதலமைச்சர் இருந்தாதான் நம்ம நாடு வந்து நம்ம தமிழகம், நம்ம மாநிலம் வந்து முன்னேற்றம் அடையும். சரியா? இதுல வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒரு எம்எல்ஏ தான். அவங்கனாலதான் நம்ம வந்து வளர்ச்சி பாதைக்கு போக முடியுமே. அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு எம்எல்ஏ எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா? ஏன்னா உங்களுக்கெல்லாம் இந்த ஓட்டு போடுற டைம் தான், முதல் முறை ஓட்டு போடுறவங்க தானே நீங்கலாம். அப்போ நீங்க எந்த மாதிரி ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இருக்கீங்க அப்படிங்கிறத இப்ப சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து கமலி சொல்றாங்க எந்த மாதிரி அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம், என் பேரு கமலி. நான் வந்துட்டு கோயம்புத்தூர் வடக்கு இதுல இருந்து சாய்பாபா காலனின்ற ஒரு பகுதியில இருக்கேன். எங்க சாய்பாபா காலனி அப்படிங்கிற பகுதியில நான் இருக்க ஏரியா வந்துட்டு அதிகமா வெளியே வந்துட்டு தெரியாது. எதனால வெளியே தெரியாதுன்னா, அங்க அதிகமா வந்துட்டு வெட்டு குத்து கொலை இந்த மாதிரி நடக்கிறதுனால அதிகமா எங்க ஏரியா அது வந்துட்டு வெளியே தெரியாது. இப்ப எங்க ஏரியான்னு கேட்டாலே சாய்பாபா காலனி வந்து எல்லாருக்கும் தெரியும். அங்க இருக்க ஏரியா ஒரு பகுதி வந்துட்டு பகுதியில வந்துட்டு நான் இருக்கேன். அங்க வந்துட்டு யாருக்குமே தெரியாது. ஆனா அதை சுத்தி இருக்க பகுதியில வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு சின்ன சின்ன ஏரியா இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனா நான் இருக்கிற ஒரு பகுதி வந்துட்டு யாருக்கும் வெளியே அவ்வளோக்கா தெரியாது. ஒரு நெகட்டிவ் ஏரியாக்குன்னே வந்துட்டு பேர் போனதுதான் வந்துட்டு எங்க ஏரியா. ஏன்னா அடிக்கடி இது வந்துட்டு வெளியே வந்துட்டு பேசவும் படல. அதிகமா இது வந்துட்டு பேசவும் படல. இந்த மாதிரி நிறைய எப்படி சொல்றது, நிறைய கண்காணிப்பு இல்லாம இருக்கு எங்க ஏரியால. எனக்கு வந்துட்டு இதெல்லாம் ஒரு நாளாவது அமைதியா ஒரு சீரான ஒரு வாழ்க்கை வந்துட்டு வேணும். நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்த பகுதி அதுதான். அதனால நான் அதை வந்துட்டு சீரமைக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால எனக்கு ஒரு நாளாவது அந்த அமைதியான ஒரு வாழ்க்கை வேணும். ஒரு நாளாவது இந்த போலீஸ் எல்லாம் வராம இருந்து எல்லாருமே அமைதியா ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப். நான் இருக்க பகுதியில வந்துட்டு அதிகமா வசதி இருக்காது. தண்ணி வசதி, இந்த புத்தகம் இதெல்லாம் வந்துட்டு அதிகமா எனக்கு வந்துட்டு புத்தகம் படிக்கணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், நிறைய ஆசை. ஆனா வந்துட்டு ஒரு நூலகம் கூட எங்க பகுதியில வந்துட்டு இருந்தது இல்ல. அதெல்லாம் வந்துட்டு சீரமைக்கணும். ஒரு நூலகம் வைக்கணும், தண்ணீர் வசதி வந்துட்டு வேணும், நிறைய சீரமைக்கணும். தினமும் வந்துட்டு கண்காணிக்கிற மாதிரி யாராவது வேணும். போலீஸ் கண்காணிப்பு இருக்க மாதிரி வந்துட்டு வேணும். போலீஸ் கண்காணிப்புனா நிறைய குற்ற செயல் நிறைய வருதா? ஆமா, அது வந்துட்டு நடக்குது. ஆனா அது வந்து வெளியே தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு ஒரு பெரிய பேர் இருக்கு அப்படிங்கறனால பெரிய தலைவர்கள் பேரை வச்சு அவங்க காப்பாத்திக்கிறாங்க தன்னையே. அதனால அது வந்துட்டு பெருசா வெளியே தெரிய மாட்டேங்குது. எந்த மாதிரி தலைவர்களா இருப்பாங்க? இந்த மாதிரி தலைவர்கள்னா, இப்போ நீங்க சாய்பாபா காலனில இருக்கீங்க, ஒரு குறிப்பிட்ட ஏரியா சொல்றீங்க. அந்த ஏரியாக்குள்ள இருக்கிறவங்க எம்எல்ஏவா நின்னா உங்களுக்கு ஓகேவா? அல்லது அங்க இருக்கிற அந்த கவுன்சிலர் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து நீங்க தேர்ந்தெடுக்கிறது தான் பொறுத்துதான் இருக்கு. அப்போ அது எந்த மாதிரி இருக்கிற நபரை நீங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கிறீங்கன்றத முதல் தெளிவு வேணும். அதை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா ஒரு உண்மை என்னன்னா, நாங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு தலைவர் கூட இப்ப எங்களுக்கானது இல்ல. ஆனா நாங்க தேர்ந்தெடுக்கிற கட்டாயத்துல இருக்கோம் அப்படின்னா, எங்களை வந்துட்டு கரெக்டா வந்துட்டு எங்களை வந்துட்டு கரெக்டா சீரமைக்கணும், வழி நடத்தணும் அப்படிங்கிறவங்களதான் நாங்க வந்துட்டு தேர்ந்தெடுக்க முடியும். ஆனா உண்மையில என்னன்னா, அந்த மாதிரி தலைவர்களை நான் இன்னும் வந்துட்டு சந்திக்கல. தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தா வேணா நீங்களே நிக்கலாமே. நின்றலாம். எங்க பகுதியை சீரமைக்கிற மாதிரியும் அந்த அரசியல் சலுகைகள்லாம் வந்துட்டு எங்களுக்கும் கிடைக்கிற மாதிரி யாராவது பிரச்சாரம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நாங்க அவங்களை தேர்ந்தெடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. வீடு வீடா வந்து கேட்கணுமா இல்ல எப்படி பொதுவா? வீடு வீடா வரணும்ன்றது கூட அவசியம் இல்லை. நாங்க இருக்கோம் அப்படிங்கறது தெரிஞ்சு எங்க கிட்ட வந்து கேட்டாலே வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சாலே எங்களுக்கு போதும். கோரிக்கைகளை முன்வைக்கணும். நீங்களும் அதை நம்பிக்கை வரவங்களா பார்த்து நீங்க ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கணும். இதுல வந்து என்னன்னா,
ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பும் நம்மளுக்கு தான். யாரோ நம்ம ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்து வச்சுட்டு நல்லது செய்யல அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லை. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, தகுதியான தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியும். வெறுமனே வந்து எல்லாரும் வந்து எப்படி சொல்றது, அலங்காரத்துக்காகவும் மற்றபடி பேசுறத நம்பியோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுறதுனால நம்மளுக்கு ஒரு நன்மையும் வரப்போறது இல்லை. நமக்கு எப்படி இருக்கணும், நம்மளோட மக்களோட மக்களா இருக்கிறவங்க இருந்தா மட்டுமே நம்ம தொகுதி வந்து சீரழியும். அதனால ஓட்டு என்பது நம்ம கையில தான் இருக்கு. அந்த தேர்ந்தெடுக்கிற நபரும் நமக்குள்ள இருக்கிறவங்களா இருந்தா மட்டுமே நம்ம நல்லவங்களா பார்த்து தலைவரா தேர்ந்தெடுக்கணும், எம்எல்ஏ. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து கேள்வி கேட்கிற இடத்துல நம்ம இல்லை, தகுதி இல்லாதவங்களும் ஆயிட்டோம். அதனால நல்லவங்களா தேர்ந்தெடுக்கணும். நல்ல மக்களுக்கு வந்து நல்லது செய்யறவங்களா தேர்ந்தெடுக்கிற பொறுப்பும் கடமையும் நம்மளுக்கு இருக்கு. அதனால தவறாம ஓட்டு போடுங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கணும், நல்ல தலைவரை. சரியா? இதுதான் இன்னைக்கோட டாபிக். அதனால ஓட்டு போடுறது நம்மளோட கடமை, உரிமை, உணர்வோட கலந்தது. நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கணும். சரியா? நன்றி, வணக்கம். அடுத்த தலைப்புல வேற ஒரு நாள்ல அடுத்த தலைப்புல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.